Hello students, welcome back to our channel மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் கூடிய கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. நமக்கு 12ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024-25 வரலாறு பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க்கு 90 மார்க்கு. 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு 20 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அண்ட் தென் இதுக்கு கீழேயே வந்து பார்த்தோன்னா நமக்கு 2 மார்க்கு, அதே மாதிரி 3 மார்க் 5 மார்க் எல்லாமே இருக்குது. இதில் 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா தொடக்க கால முக்கிய தேசியவாதிகளை கண்டறிக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா லத்தீன் அமெரிக்க விடுதலை சைமன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கீழே 3 மார்க்கு 7 into 3 21. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியம் இந்திய வேளாண்மை பின்தங்கிய நிலைக்கான காரணங்கள், இந்திய அரசியலமைப்பின் தனித்தன்மைகள். நெக்ஸ்ட் வந்து அகழி போர் எவ்வாறு நடத்தப்பட்டது, 2ஆம் உலகப் போரின் முக்கிய விளைவுகளை முன்னிலைப்படுத்துக. ஸோ அதுக்கெல்லாம் 5 மார்க் கொஷின் பாருங்கள். தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்தின் செயல்பாடு, திலகன் அன்னிபெஸ்ட் நல்லா படிச்சுக்கோங்க. இந்திய விடுதலை போரில் மகாத்மா காந்தியுடைய பங்கு ரொம்ப முக்கியம். ராஜாஜி திட்டம் பற்றி சிறுகுறிப்பு. சுதேச அரசுகளை இந்திய ஒன்றியத்துடன் இணைப்பது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, அவற்றை எவ்வாறு திறமையாக பட்டேல் மற்றும் நேரு கையாண்டார்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இத்தாலிய இணைவு எவ்வாறு சாத்தியமாக்கப்பட்டது, முதல் உலகப் போருக்கான காரணங்கள் விளைவுகளை கணக்கிடுக. அதே மாதிரி இந்திய வரைபடத்தில் வந்து பார்த்திங்கன்னா பின்வரும் நிகழ்வுகளை குறிக்க சொல்லியிருக்காங்க. 2ஆம் உலகப் போருடன் தொடர்புடைய நிகழ்வுகள் ஏதேனும் 5 காலக்கோட்டில் அமைக்கும், டைம்லைன் கேட்டிருக்காங்க. ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.